இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து மாப்பிள கோலத்தில வந்து நம்ம வீரா பக்கத்தில உட்காந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம எதிரிங்க குரூப் வந்து அந்த கல்யாணத்த நிப்பாத்துறதுக்கு வந்து தடபுடலா வந்து வேற ஒரு பிளான் போட்டு பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கல்யாணம் நிக்க போறது வந்து கண்டிப்பா உறுதியாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூர்யா இருக்காங்கல்ல, சூர்யாவுக்கு வந்து நம்ம வீரா எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ராகவனை கூப்பிட்டோன்னே, இதான் எங்கள் மாமா, அதாவது எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்லடி ஸ்மார்ட்டாக இருக்காரு, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ராமச்சந்திரனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க. இது வந்து எங்கள் அக்காவோட மாமனார் ராமச்சந்திரன் சார், ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து கேட்காரு, ஏமா நீ யாருமா, நீ யார், வீராக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா. ஓ அப்படியா, என்ன வேலைமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. நான் வந்து சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தப்பாக இருந்தால் அதை டக்குன்னு போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துருவேன், கரெக்டாக இருந்தால் நானே நடத்தி வச்சுருவேன் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், சும்மா ஜோக்காக சொன்னேன், அது வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறேன், ஃபுல் டைமாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இதான் வள்ளி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் அம்மா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாறனை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாறனை வந்து அவாய்ட் பண்ணோடனே, மாறன் நம்மளாம் சொல்ல மாட்டான், நம்மளாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து வீரா வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்புகிறாங்க. அதை கேட்டவனையும் டக்குன்னு போய் நம்ம மாறன் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை சார் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அன்னைக்காரில் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. யார் அந்த அரை ட்ரெஸ் போட்டிருக்காரு எவரா அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா கேட்குறாங்க. இல்லை அவர் பக்கத்தில் வந்து வேஷ்டி சட்டையில் இருக்கார்ல, அவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணி சும்மா இருக்கான் வாய் வச்சுக்கிட்டு, ஏங்க மாப்பிள்ளைக்கும் வீராக்கும் பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல, ஜோடி பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பெருசாலாம் சூப்பராக இல்லைங்க, ஏதோ ஓகேங்கிற அளவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. உடனே ஏன்டி இப்படி பண்ணுற, அவருக்கு மாப்பிள்ளையை அதை கேட்டு மாப்பிள்ளைக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து சும்மா காமெடிக்காக தான் பேசுவா, பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, அந்த அரக்க ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த பையன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு வேலை கிடையாது, சும்மா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கடையில் உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சூர்யா இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் ஹாய் விஐபி சார் அப்படின்னு கை கொடுக்க போகிறாங்க. வேண்டாம் நீங்கள் ஒரு 2 அடி தள்ளியே நின்றுங்க, அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து விட்டுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சூர்யா வந்து அங்கே தள்ளி நின்றுக்கிறாங்க. அடுத்து எல்லாமே வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம மாறன் வந்து வீராவோட ரூமுக்குள்ளே போய், என்ன வீரா கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நிப்பாட்டினா என்ன ஆகும், எங்கள் அம்மாவோட மானம், சாரோட பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தான் கல்யாணத்தை நிப்பாட்டக்கூடாது, நீ நிப்பாட்டிடு எப்படியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லூஸ்தனமாக பேசாத, இந்த மாதிரிலாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட திருப்பி வந்து நீ பேசிக்கிட்டு இருக்காத, நான் உன்னை ஏன்டா வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொல்லிட்டு நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா சூர்யா வந்துடுறாங்க. ஏய் உனக்கு என்ன வேலை, பொண்ணு ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சும்மா கூப்பிட வந்தேன், கீழே பொண்ணை வந்து கூப்பிட்டாங்க, அதனால் கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஓ மாப்பிள்ளையை நலங்கு வைக்கணுமா, மாப்பிள்ளையும் வர சொன்னாங்க, போய் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க சூர்யாவை. அதுக்கடுத்து வந்து அந்த நேரத்தில் வந்து டவுட் வந்துடுது நம்ம சூர்யாவுக்கு, என்ன பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆல்ரெடி வந்து பாம்பு வச்சாங்கல்ல அந்த இது மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்போ வந்து அவங்க வந்து திருப்பி கால் பண்ணி அந்த லேடி வந்து இந்த ரவுடி கிட்ட பேசுகிறாங்க. பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அவங்க வந்து பெரிய வரதட்சணை வந்து தொகை வந்து கைமாறதாக கேள்விப்பட்டேன், அந்த தொகையை மட்டும் எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா மேடம், சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து வரதட்சணை காசை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை வந்து ரூமுக்குள்ளே சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சும்மா இருக்காமல், டேய் மச்சான் இதானே நீ கடைசி நைட்டு பேச்சுலராக இருக்கிறது, நாளையிலேருந்து வந்து நீ கமிட்டடாக மாறிடுவேன், அதனால் இன்றைக்கி பயங்கரமாக ஃபங்க்ஷன் வைக்கணும், வெளியில் எங்கேயாவது நல்ல இடத்த புக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே எதுக்குடா, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பொண்ணு வீட்டுக்காரங்க இருந்தால் என்ன நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மாறன் போய் கதவை தட்டிடுறாரு. டே யாரும் கதவை தட்டுறாங்க, கதவை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அமர்த்திட்டு நம்ம மாப்பிள்ளை அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி நடிச்சிடுறாரு. வந்தோடனே என்ன சிகரெட் வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி பழக்கப்பட்டிருக்கும் போலே அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து உள்ளேருந்து வந்துடுறாரு. வாங்க மாறன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கணுமா, வாங்க கீழே வாங்க, அவங்கள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு கீழே வர்ற மாதிரி காட்டுறாங்க. கீழே வந்து ஆல்ரெடி வந்து வீரா வந்து உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜில் மாப்பிள்ளை உட்காந்துட்டாங்க. எல்லாருமே நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் வள்ளி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. என்னடா இவங்க இந்த நேரத்தில் பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க. அண்ணே என்னண்ணே ஒரு முறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முறையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டவொடனையும், நம்ம வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து துணை மாப்பிள்ளை இருந்தால் தான் நலங்கு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆகா அத்தை ஏதோ பிளான் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மாறன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னம்மா தொலை மாப்பிள்ளை தானே, ஏதோ ஒரு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வழக்கப்படி வந்து வெளியாளெல்லாம் தொலை மாப்பிள்ளையை வைக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து நம்ம குடும்பத்தில் யாரை தூக்கி தொலை மாப்பிள்ளையை வைக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏன் நம்ம மாறன் இருக்கான்ல, மாறன் தான் அந்த கல்யாணத்துக்காக அவளை உழைச்சிக்கிட்டு இருக்கான், அவனை தூக்கி தொலை மாப்பிள்ளையை உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. டேய் மாறா ஜம்முன்னு மாப்பிள்ளையை கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் ஜம்முன்னு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி பயங்கரமாக கிளம்பி வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்து கண்மணி தான் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்காங்க. ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வச்சு விட்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு வச்சு விட்டோடனே மாறனுக்கு வந்து வைக்கலை. உடனே வள்ளி வந்து கண்மணி அவனுக்கு வச்சு விடு, மாறன் அவனும் மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த இவங்க ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சரின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பான் அவனுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு வந்து நலங்கு வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறனும் வீரா பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதை அந்த பக்கம் இருக்கிற சூர்யா வந்து பார்த்துட்டு என்ன இவன் சும்மாவே இல்லையே, மாப்பிள்ளையே சும்மா இருக்காரு, இவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி, இதெல்லாம் சரியில்லையே, இதை ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.